வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள வளமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வெந்தயத்தை வெந்தய பொடியாகவோ அல்லது சமையலில் நம்ம சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். இரவு நம்ம தூங்குறதுக்கு படி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த நீரையும் வெந்தயத்தோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. எப்படி வேணால் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வெந்தயம் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன், முளை கட்டிய வெந்தயம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உயிர் சத்துக்கள் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, செரிமானத்திற்கு அது ஹெல்ப் பண்ணும். வெந்தய கீரை மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் இருக்கிறதுல எலும்புகளை வலுப்படுத்தும். வெந்தய தேநீர் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெந்தயத்தை நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ளும் போது உடல் சூட்டாது உங்களுக்கு தணிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ கோடைக்காலம் வேறு நடக்குதுங்க இல்லையா, வெந்தயம் இயல்பாகவே நம்மளுடைய உடலை குளிர்ச்சி பெற வைக்கக்கூடியது, சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடியது. அப்போ இந்த கோடை காலத்தில் நம்ம வெந்தயத்தை தான் எடுத்துக்கொள்ளணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் தொடர்ந்து வெந்தயத்தை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் இது எல்லாமே வெந்தயத்தில் இருந்து கொண்டு இன்சுலினுடைய சுரப்பை நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை முன்னாடியே தடுத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. அதாவது உங்களுக்கு முன்னாடியே பிளட் சுகர் லெவல் அதிகமாகாமலும் பாதுகாத்துக்கும். ஒருவேளை உங்களுடைய பிளட் சுகர் லெவல் ஹையாக இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, வரும் காலத்தில் சுகர் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே வெந்தயத்தை உணவுகள் எடுத்துக்கொள்ள பழகுங்க. நாளடைவில் அந்த சர்க்கரை நோய் அப்படின்ற அந்த ஒரு பேச்சுக்கே நீங்கள் உங்களுக்கு இடம் இருக்காது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனைலாம் நீங்கள் விடுபட்டலாம். காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை நமக்கு நீக்குது, மீண்டும் மலச்சிக்கல் வராமலும் தடுக்குது. வயிற்று புண்ணையுமே வெந்தயம் நமக்கு சரி பண்ணிடும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசிடிட்டி இருக்கிறவங்கலாம் வெந்தயத்தை ஊற வைத்து உணவுகளில் சேர்த்து சாப்பிடுவது அப்படின்றது குடல் சுவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் இப்போ ஒரு கடினமான உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு செரிமானம் எளிமையாக நடக்கணும்னா வெந்தயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகளை எளிமையாக உடைத்து செரிக்க வைக்கும், செரிமானம் எளிமையாகவே நடக்கும். ஸோ அந்த செரிமானம் ஆனதுக்கப்புறம் அந்த உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும், குடல்களிலேயே தேங்கி விடாது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று மந்தம், வயிற்று உப்புசம் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய LDL குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தை நம்ம குறைக்குதுங்க. ஸோ இப்போ உங்களுடைய ரத்த நாளங்கள், நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படுவதை பிபி, அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் நம்ம சொல்லுவோம். அதே போல ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் படிஞ்சிருக்கிறத கொலஸ்ட்ரால் பிரச்சனைன்னு சொல்லுவோம். இப்போ இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா HDL அப்படின்ற அந்த கொழுப்பு, அது உங்களுடைய ரத்த ஓட்டம், இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்களில் தான் இந்த கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரத்த ஓட்டம் போகக்கூடிய ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்ததுன்னா இதயத்திற்கு வேண்டிய போதுமான ரத்த ஓட்டமே கிடைக்காது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதே போல உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா அந்த ரத்த நாளங்கள், அந்த நரம்புகளில் இறுக்கங்கள் இருக்குன்றது அர்த்தம். இறுக்கங்கள் இருந்தால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டமும் கிடைக்காது. ஸோ அப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இதய நோயினுடைய அபாயத்தை உங்களுக்கு குறைத்து இதய ஆரோக்கியத்தெல்லாம் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வெந்தயத்தை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். முடி மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தலைமுடி உங்களுக்கு அடர்த்தியாக கருகருவென்று வளரணும் அப்படின்னா நீங்கள் தலைக்கு வெந்தயத்தை அரைத்தும் பயன்படுத்தலாம். உணவுகள்லையுமே சமைத்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது பொடுகு தொல்லையை நீக்கிறதுக்கும் முடி உதிர்வை தடுத்து கூந்தல் வேர்க்கால்களை வலுப்படுத்துறதுக்கும் வெந்தயத்தை நீங்கள் அரைத்து தலையில் தேய்க்கலாங்க. இது அந்த முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே உங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை பலப்படுத்தும். இப்போ முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுறது, முடி பொலிவிழந்து போகிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் சருமமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய சருமத்தில் அரைத்து பூசினீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அதாவது நீங்கள் வெந்தயத்தை அரைத்து சருமத்தில் பூசணும். பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில்
தண்ணீரில் உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவிட்டு தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை தொடச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பொலிவான உங்களுக்கு ஒரு சருமத்தை வந்து பார்த்தீங்கன்னா இளமையான சருமத்தை வெந்தயம் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அப்போ தலைமுடி பிரச்சனையும் இல்லாமல் சருமம் தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு இளமையான தோற்றத்தையும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பையுமே கொடுக்கறதுக்கெல்லாம் வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு ஒரு வெயிட் லாஸ் ஃபுட்டு வந்து தேடிக்கிட்டிங்கன்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் நம்ம வந்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வெந்தயமும் அப்படிப்பட்ட உணவு தான். வெந்தயத்தில் கலோரிகள் குறைவாக தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கலோரிகளே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்திடும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சறதுனால தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்காது. வெயிட் லாஸ் சாத்தியமாக சீக்கிரமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்களுக்குள்ள வெயிட் லாஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக பண்ணலாம். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, கிட்னி ஹெல்த் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயம் சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதுக்கான காரணம் என்னென்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால்கள் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை முன்னாடி தடுக்கிறதுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கால்சியம் ஆக்சலேட் கற்களை வந்து கரைக்கிறதுக்கும் உதவுவதாக ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு, சமநிலை வந்து மேம்படுத்தப்படுவதற்கு, உங்களுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுநீர் வழியாக சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேறுவதற்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பெல்லாம் ஹீட் ஆகாது, நீர் சுருக்கு, நீர் கடுப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படாதுங்க. குறிப்பாக சிறுநீரக கற்கள் உருவாக முன்னாடி தடுக்கிறதுக்கும் உருவாகிடக்கூடிய சிறுநீர் கற்களை வெளியேற்றுவதற்கும் வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். மூட்டு வலி மற்றும் வீக்கம் பிரச்சனைகள் வந்து விடுபட்டு எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, வெந்தயத்தில் வந்து டயோஸ்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஸ்டீராய்டு போன்ற கலவை இருக்குங்க. இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. குறிப்பாக மூட்டு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள்லாம் வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக மூட்டு வலியை குறைக்கலாம், மூட்டு வீக்கத்தையுமே சரி பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் 40, 50, 60 வயதுகளிலுமே எலும்புகளை பலப்படுத்தி வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா வெந்தயத்தை இப்போ இருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஸோ ரத்த சோகை நோய் வருவதற்கான காரணமே என்னன்னா, உங்களுடைய உடலில் இரும்பு சத்து பற்றாக்குறையாக இருக்கிறது தான் காரணம். ஸோ இந்த இரும்பு சத்து அதிகரிக்கணும்னா வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெந்தயத்திலிருந்து இரும்பு சத்து உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். அமினோ அமிலங்களுமே கிடைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா குறைந்த ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஏன்னா ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும் போது தான் உங்களுக்கு போதுமான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால தான் ரத்த சோகை ஏற்படுது. ஏன்னா ஹீமோகுளோபின் தான் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவே கொடுக்கும். ஸோ அப்போ குறைஞ்சிருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளும் போது உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை உடல் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல அப்படின்னா தான் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனமாக இருக்கிறது, உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து அதிகரிக்கணும்னா இரும்புச்சத்து இருக்கக்கூடிய வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.